அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் தினமணி நியூஸ் பேப்பர்ல முக்கியமான செய்திகளை பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம திருக்குறள்ல பார்த்துரும். சரிங்களா? திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு அதாவது இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்கின்றவன் வாழ முயல்கின்றவன் பல திறத்தாரிலும் மேம்பட்டு விளங்குகின்றவன் ஆவான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நமக்கு இல்வாழ்க்கைய அறத்தோட வாழக்கூடியவனை பார்த்து எல்லாருமே அவனை போற்றி நடப்பாங்க அப்படிங்கிறதுதான் திருவள்ளுவர் சொல்ல வரார். திருக்குறளின் 47 அதிகாரம் இல்வாழ்க்கை. சரிங்களா? வேற என்ன செய்திகள் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, செய்திகள் கொஞ்சம் குறைவு தான். ஓகேங்களா? நமக்கு நாடாளுமன்றத்துல ஒரு சில விவாதங்கள் நடந்துச்சு. அதுல இருந்து ஒரு சில விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம். அந்த வகையில பார்த்தோம்னா, இந்தியாவில் 5G சேவை அப்படிங்கிறது இப்போதான் ஓரளவுக்கு பரவலாக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா, அடுத்த கட்டமாக நமக்கு 6G சேவை அப்படிங்கிறத இந்தியாவில் சமீபத்தில் பார்த்தோம்னா நம்மளுடைய பிரதமர் மார்ச் 23 அந்த 6G பாலிசி அப்படிங்கிறத கூட வெளியிட்டிருப்பார். சரிங்களா? ஸோ 6Gக்கான நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கமும் ஆரம்பிச்சுட்டாங்க. இந்தியாவில் முழு வீச்சில் நமக்கு இந்த 6G சேவை அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படிங்கிறத பற்றி கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு நாடாளுமன்றத்தில். அதற்கான பதிலாக பார்த்தோம்னா, நமக்கு 2030 இந்தியாவில் 6G சேவை அப்படிங்கிறது எல்லா தரப்பு மக்களுக்குமானதாகவும் அது ரொம்ப நமக்கு விலை குறைவான ஒரு விஷயமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதான் மலிவான, நீடித்த மற்றும் எங்கும் பயன்படுத்தக்கூடிய வகையில இந்த 6G சேவையை இந்தியாவில் அறிமுகப்படுத்துவோம் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா, இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம், குழந்தை உணவில் சர்க்கரையை தடுக்க மத்திய அரசு எடுத்துள்ள நடவடிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு சமீபத்தில் பார்த்தோம்னா, அந்த நெஸ்லே இந்தியா அப்படிங்கிற நிறுவனம் அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த பால் பவுடர் அந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிகமான இந்த சுகர் கண்டென்ட் இருக்கிறதாக சொல்லியிருந்தாங்க. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, சின்ன வயசுலேயே சுகர் கண்டென்ட் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க ரொம்ப ஏர்லியாவே இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிற நோயில அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கறத மருத்துவர்களும் நமக்கு சொல்லியிருந்தாங்க இல்லையா? சோ அந்த வகையில பார்த்தோம்னா, அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத கேட்டதுக்கும் நம்ம அமைச்சர் சார்பில் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய இந்தியாவோட சட்டங்களுக்கு உட்பட்டு அதை மாத்திருக்கோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அது என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் விதிமுறைகள் 2020 இதற்கு இந்த ஒரு விதிகளுக்கு உட்பட்டு நமக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே மாற்றப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா, உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் மீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதான் நமக்கு இன்னைக்கு பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு செய்திகள் ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. நம்ம இதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.